ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்சி ரோட்ரிகஸ் அப்படின்றவங்க தான். இவங்க வந்து துணை அதிபராக இருந்தவங்க. அதாவது நிக்கோலஸ் மடுரோ அவங்க தான் வந்து அதிபராக இருந்தாங்க. அவங்கள வந்து அமெரிக்கா வந்து சிறைப்பிடித்த காரணத்தினால வந்து இடைக்கால அதிபராக துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிகஸ் வந்து பதவியேற்றிருக்காங்க. அடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிரிக்கெட் அணியில் இருந்து யாரை விடுவிக்குமாறு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. முஸ்தபிசுர் ரஹ்மான் அவங்கள தான் வந்து விடுவிக்க சொல்லி கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர். அடுத்து இந்தியாவிலோ அல்லது வெளிநாடுகளிலோ வசிக்கும் இந்திய குடிமகன் எவரும் அரசியல் கட்சியின் சார்பில் வெளிநாட்டு நிதி பங்களிப்பை பெற எந்த சட்டப்பிரிவு தடை செய்கிறது? வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 3(2) ஏ வந்து பிரிவு வந்து தடை செய்கிறது. அதாவது இந்தியாவிலோ அல்லது வெளிநாடுகளிலோ வசிக்கும் இந்திய குடிமகன் எவரும் அரசியல் கட்சியினுடைய சார்பில் வெளிநாட்டில் நிதி பங்களிப்பை வந்து அதாவது டொனேஷனை வந்து வாங்கிறதுக்கு வந்து இந்த சட்டப்பிரிவு தான் வந்து தடை செய்கிறது. 3(2) ஏ ஆர்டிக்கல் தான் வந்து தடை செய்கிறது. அடுத்து உலக அளவில் அதிக கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் 3வது நாடு எது? இந்தியா. உலக அளவில் அதிக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் 3வது நாடு இந்தியா. அடுத்து சோம்நாத் படையெடுப்பு எப்பொழுது நிகழ்ந்தது? 2026 ஜனவரியில் நடந்தது. கஜினி முகமது வந்து தாக்கினார். இப்போ வந்து 2026 ஆயிடுச்சு. 1000 வருஷம் வந்து முடிஞ்சிடுச்சு. குஜராத்தில் இருக்க பிரபாஸ் பட்டன் என்ற இடத்துல வந்து சோம்நாத் அப்படின்ற ஒரு ஆலயம் வந்து இருக்குது. குஜராத்தில் பிரபாஸ் பட்டன் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஒரு மிக பிரம்மாண்டமான ஆலயம் இருக்குது. இந்த சோம்நாத்தை வந்து கஜினி முகமது வந்து 2026 ஜனவரியில் வந்து தாக்கியிருப்பார். 1951 மே 11 வந்து கோவில் திறக்கப்பட்டது. மீண்டும் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து இந்த கோவில் திறப்பில் வந்து பங்கேற்றார். அந்த ஆலயம் மீண்டும் அதே இடத்துல கட்டப்படும் என்று உறுதியளித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க தான். இந்த முடிவுக்கு வந்து உறுதுணையாக இருந்தவர் வந்து KM முன்ஷி அவங்க தான் வந்து உறுதுணையாக இருந்தாங்க. அதாவது அந்த படையெடுப்பு நிகழ்ந்துடுது. அந்த இடத்துல மீண்டும் வந்து பிரம்மாண்டமான ஆலயத்தை வந்து நம்ம கட்டுவோம் அப்படின்ட்டு உறுதியளித்தவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த கோவில் திறக்கும் போது ராஜேந்திர பிரசாத் வந்து அந்த கோவில் அதாவது குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து அந்த கோவில் திறப்பு விழாவில் வந்து பங்கேற்றாங்க. அடுத்து தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2024 தான் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய காற்றாலை நீர்மின் நிலையங்கள் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் இது எல்லாத்தையும் அமைக்கிறது. ஒன்று சூரிய காற்றாலை அமைக்கிறது, சூரிய நிலையங்கள் அமைக்கிறது, காற்றாலை நீர்மின் நிலையங்கள் இந்த நிலையங்கள்லாம் அமைக்கிறது, அப்படி இல்லை மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பது. இது எல்லாம் தான் வந்து தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனத்தோட பணி. அடுத்து தமிழ் மின் நூலகத்தில் 4/1/2026 அன்று யாருடைய சிறப்பு இணைய பக்கம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? அறிவியல் மேதை GD நாயுடு அவங்களுடைய சிறப்பு இணைய பக்கம் தான் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 4/1/2026 வந்து அவருடைய நினைவு நாள். அவர் வந்து ஒரு நூலகத்தை நடத்தியிருப்பார். 30,000க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து கொடுத்துருப்பாரு அரசுக்கு வந்து. அதாவது நீங்கள் வந்து இந்த லைப்ரரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவர் வந்து பெரிய அறிவியல் மேதை. அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு தான் வந்து சிறப்பு இணைய பக்கம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து பூமி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் நாள் எது? ஜனவரி 3 அல்லது 4 தான் வந்து பூமி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கு. இந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிஹெலியன் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஜவுளித்துறை அமைச்சர்களின் தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? அசாமினுடைய குவஹாத்தி நகரில் தான் வந்து ஜவுளித்துறை அமைச்சர்களுடைய தேசிய மாநாடு நடைபெற்றது. இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் ஜவுளித்துறை வளர்ச்சி பாரம்பரியம் மற்றும் புத்தாக்கத்தை நெய்தல். இந்தியாவின் ஜவுளித்துறை வளர்ச்சி பாரம்பரியம் மற்றும் புத்தாக்கத்தை நெய்தல். அடுத்து இந்திய பொருட்கள் ஏற்றுமதியான முதல் 5 நாடுகள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. அதாவது நம்ம இந்திய பொருட்கள் வந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து ஹையஸ்டாக ஏற்றுமதி ஆகுது? ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தோம்னா அமெரிக்கா இருக்காங்க. நம்மளுடைய எவ்வளோ பொருள்களை அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 21.1% பொருளை வந்து அவங்க இந்தியாவினுடைய பொருளை இறக்குமதி பண்ணுறாங்க. செகண்ட் பிளேஸில் ஐக்கிய அரபு அமீரகம் 8.5%, நெதர்லாந்து வந்து 4.4%, சீனா வந்து 3.7%, இங்கிலாந்து வந்து 3.1% வந்து இருக்காங்க. அடுத்து தமிழகத்தின் எந்த மாவட்டத்தின் கிராம்பு புவிசார் குறியீடு பெற்றது? கன்னியாகுமரியில் இருக்க கிராம்பு விளைவிக்கிற கிராம்பு தான் வந்து புவிசார் குறியீடு பெற்றது. அடுத்து போப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள 40 வயதுக்கு உட்பட்ட 40 இளம் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த யார் இடம்
பிடித்துள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கில் காமத் அவங்க தான் 20வது இடத்தை பெற்றிருக்காங்க. போப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள 40 வயதுக்கு உட்பட்ட 40 இளம் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த நிக்கில் காமத் இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்து தேர்தல் தொடர்பான 40 செயலிகள் மற்றும் இணையதளங்களை ஒருங்கிணைத்து எந்த பெயரில் புதிய மொபைல் செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது? ECI நெட் அப்படின்ற புதிய மொபைல் செயலி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் தொடர்பான 40 செயலிகள் மற்றும் இணையதளங்களில் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ECI நெட் அப்படின்ற ஒரு புதிய மொபைல் செயலி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.